ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு வீடியோவில் எங்கள் டைனிங் ஏரியா மேக் ஓவர், நாங்கள் வால்பேப்பர் இன்ஸ்டால் பண்ணது, எங்கள் ஸ்பெஷல் டே செலிப்ரேஷன், மீஷோ ப்ராடக்ட்ஸோட பார்ட் 2 கண்டினியூஷன்னு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்னைக்கு வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகுது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு சுபா விலாக்ஸ். இதாங்க எங்கள் டைனிங் ஏரியா. இதை நான் லாஸ்ட் வீடியோவோட காட்டியிருந்தேன். இந்த டைனிங் டேபிளுக்கு பின்னாடி ஒரு பெரிய சீனரி மாட்டி வச்சுருக்கோம். அந்த இடத்துல நல்ல ஒரு க்ரீனரியாக லைவ்லியாக ஒரு வால்பேப்பர் இன்ஸ்டால் பண்ணணுன்ட்டு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. சிங்கப்பூரில் இருக்கிற வால்பேப்பர் ஷாப்ஸ்க்கு நாங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. டைரெக்டாக விசிட் பண்ணி பார்த்தபோது எனக்கு கிளியராக ஐடியாஸ் கிடச்சிது. அதில் எனக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் வால்பேப்பர்ஸ் நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து அதே மாதிரி ஆன்லைன்லேயும் சர்ச் பண்ணேன். நான் பார்த்த மாதிரியே எனக்கு பிடிச்ச மாதிரியே வால்பேப்பர் எட்ஸி வெப்சைட்டில் இருந்துச்சு. ஸோ அதை நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சிங்கப்பூரில் டைரெக்டாக வால்பேப்பர் ஷாப்க்கு நான் போனப்போ இதே வால்பேப்பரை தாங்க நான் செலக்ட் பண்ணேன். இது ஷாப்பில் வந்து $450 சொன்னாங்க. அதாவது 27,900 rupees, அதாவது அப்ராக்சிமேட்லி நியர் 28,000 rupees சொன்னாங்க இந்த வால்பேப்பர் டைரெக்டாக சிங்கப்பூர் ஷாப்பில். அப்புறம் தான் நான் சரி எதுக்கும் ஆன்லைனில் செக் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து செக் பண்ணப்போ $300 இன்க்ளூடிங் கொரியர் சார்ஜஸ் எனக்கு கிடச்சிது. இது வந்து யூஎஸ்லேருந்து கார்கோவில் வந்துச்சுங்க. ஒரு 2 வீக்ஸில் வந்தால் கூட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இது $300, அதாவது 18,600 rupees. ஆனால் நமக்கு அந்த $450க்கும் இந்த $300க்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. இங்கே நம்ம டைரெக்டாக ஷாப்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தோன்னா அவங்களே வந்து ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது வந்து நம்ம வீட்டில் கார்பென்ட்ரி ஒர்க் எல்லாம் இன்னுமே நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் அந்த டீம் இருந்ததுனால அவங்கக்கிட்டேயே நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்க சொன்னோம். அவங்களும் ரொம்ப கைண்டாக கீழே தரையில் வச்சு மேட்ச் பண்ணி அலைன்மெண்ட் எல்லாம் செட் ஆகுதான்னு பார்த்து ரொம்ப பொறுப்பாகவே வாலில் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் அந்த ஸ்விட்ச் போர்டெல்லாம் பவர் சாக்கெட் எல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் நீட்டாக கட் பண்ணி எந்த ஒரு பிசுறுமே இல்லாமல் சூப்பராக எங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ உங்களுக்கு எதாவது வாங்கணும், ஏதாவது செய்யணுன்ற ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாக ஷாப் விசிட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும். அதை பார்த்துட்டு வந்து நீங்கள் ஆன்லைன்லேயும் ஒரு வாட்டி கம்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எது பெட்டராக தோணுதோ அதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அடுத்து டைனிங் டேபிள் பக்கத்தில் ரூம்ஸ்க்கு போகிற வழியில் இந்த ஒரு வால் இருக்குது. இங்கே இந்த ஆர்ச் ஸ்டிக்கர் வாங்கி நான் ஒட்டியிருந்தேன். இதுவும் வால் ஸ்டிக்கர் தான். ஷாப்பி நிறைய ஆன்லைன் வெப்சைட்டில் கிடைக்கிது. அங்கே கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணிவிட்டு மீதி வாலை பிளெயினாகவே விட்டு வச்சுருந்தேன். பொறுமையாக பார்த்து நல்லதாக செலக்ட் பண்ணி ஒன்று ஒன்றா மெதுவாக பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் இது மாதிரி வந்து சூட்டபுளாக இருக்குது. இந்த போஹோ ஸ்டைலு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் போன வீடியோவில் கூட. அது மாதிரி இப்போது இதெல்லாம் நியூட்ரல் கலர்ஸு, லைவ்லி பேலட்ஸு, க்ரீனரி, கிராஸு, ட்ரீ அது மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நான் ஒரு 3 பீஸ் ஆர்டர் பண்ணி இது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இதுதாங்க எங்கள் டைனிங் ஏரியாவோட மேக் ஓவர். ஸோ எல்லாம் செஞ்சு முடிச்சப்புறம் அவுட்புட் இப்படி தான் இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் ஆள் இருந்ததுனால அவங்கள நான் இந்த வால்பேப்பர் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தேன். இப்போ யாருமே இல்லைன்னா கூட இது ரொம்ப ஈஸி தாங்க. ஏன்னா ஜஸ்ட்டு பீல் அண்ட் ஸ்டிக் பண்ணுறது தான், நம்மளே பண்ணிக்கலாம். இந்த ஆர்ச் ஷேப் ஸ்டிக்கர் கூட எங்கள் வீட்டுக்கு வரவங்க எல்லாருமே இது பெயிண்ட் பண்ணியிருக்கீங்களா, இது எப்படி என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. நானும் இது வந்து ஆன்லைனில் வாங்குனது வால் ஸ்டிக்கர் தான் அப்படின்னு சொல்லுவேன். லாஸ்ட் டியூஸ்டே 23rd April சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் எங்களோட 17th வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ இங்கே நின்று நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். அதையும் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வரைக்கும் நான் எந்த ஷார்ட்ஸும் எடுத்ததில்லை. இந்த சாரீ கட்டி ஒரு ஷார்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணேன். ஆனால் வீடியோவுக்கு எப்படி போஸ் கொடுக்கணும், இந்த ஆக்சசரி ப்ளவுஸ் டிசைன் எல்லாம் எப்படி காட்டணும் அப்படின்றது எனக்கு தெரியல. அதுக்கும் நமக்கும் ரொம்ப தூரம். இருந்தாலுமே நான் ட்ரை பண்ணி ஃபஸ்ட்டு டைமாக ஒரு ஷார்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஷார்ட்ஸ்லேயும் போய் பார்த்து உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க.
இந்த வீடியோ எல்லாம் பார்த்து எனக்கே ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. இந்த saree தான் அன்றைக்கி கட்டியிருந்தேன், குபேர பட்டு saree. இந்த saree வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் ப்ளவுஸ் இப்போ தான் தைச்சி வந்தது. எனக்கு ஆக்சசரிஸ், ப்ளவுஸு எல்லாமே என்னோடய சிஸ்டர் சென்னையிலேருந்து அவங்க தான் கொண்டு போய் கடையில் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எனக்கு கொரியர் அனுப்புவாங்க. டிசைன் எல்லாம் நான் வந்து செலக்ட் பண்ணி ஃபோட்டோ அனுப்பிடுவேன். எனக்கு இது மாதிரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு கேட்பேன். அவங்க டெய்லர்கிட்ட கொடுத்து அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருந்துன்னா ட்ரை பண்ணுங்கள். நிஜமாவுமே இந்த டிசைன் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பஃப் ஸ்லீவ் வச்சு ப்ளவுஸ் ட்ரை பண்ணேன். நம்ம கொஞ்சம் ஏஜ் ஆகும்போது பஃப் ஸ்லீவ் இது என்னது பஃப்பு அப்படின்ற மாதிரி பஃப் ஸ்லீவ் வச்சு இந்த ஏஜில் போடுறதுக்கு கொஞ்சம் ஷையாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து டெய்லர்கிட்ட என்ன சொன்னேன்னா, இருந்தும் இருக்காத மாதிரி இருக்கணும், அது ரொம்ப ஆடாக தெரியக்கூடாது, ஆப்வியஸாக தெரியக்கூடாது, சட்டிலாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தேன். ஏன்னா இது வரைக்கும் போட்டது இல்லையா, அதனால எனக்கு சடனாக போடுறதுக்கு ஒரு தயக்கமாக இருந்துச்சு. ஆனால் நிஜமாவுமே இது தைச்சி வந்து போட்ட போது ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் இப்போ இந்த செட்டு வந்து ரொம்ப ட்ரெண்டில் இருக்குது. நிறைய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் இதை போட்டு நான் பார்த்துருக்கேன். இது வந்து சவுகார்பேட் சென்னையில் நீங்கள் 1 கிராம் ஜுவல்லரி ஷாப்புக்கு போய் பார்த்தீங்கன்னா இது மாதிரி செட்ஸ் நிறைய இருக்குது. இது மாதிரி 1 கிராம் கோல்டு ஜுவல்லரி வாங்கும்போது மட்டும் இது மாதிரி கவரில் போட்டு யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்வெட்டு ஏதாவது இருந்ததுன்னா எல்லாம் ட்ரை ஆன அப்புறம் இது மாதிரி கவரில் போட்டு அதை காற்று போகாத அளவுக்கு க்ளோஸ் பண்ணி அப்புறம் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் வச்சோன்னா ரொம்ப வருஷத்துக்கு இதை மெயின்டைன் பண்ணலாம். காற்று பட்டுறதுனா தான் ஆக்சிடைஸ் ஆகி அது கருத்து போயிடும். அன்றைக்கி டியூஸ்டே ஒர்க்கிங் டே, அதுவும் இல்லாமல் இங்கே சிங்கப்பூரில் பசங்களுக்கு எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் எங்கள் ஆனிவர்சரி பெருசாக எதுவும் செலிப்ரேட் பண்ணலை. சரி, சித்ரா பௌர்ணமி கோவிலுக்காவது போயிட்டு வரணும் அப்படின்னு நானும் என் ஹஸ்பண்டும் மட்டும்தான் கோவிலுக்கு போனோம். பசங்களுக்கு டியூஷன் இருந்ததுனால டியூஷனுக்கு அனுப்பிச்சிட்டு நெக்ஸ்ட் டே எக்ஸாமும் இருந்தது, அதனால் அவங்கள டியூஷனுக்கு அனுப்பிச்சிட்டு நாங்கள் 2 பேர் மட்டும்தான் கோவிலுக்கு வந்தோம். யூஸ்வலாக பர்த்டே, ஆனிவர்சரி அது மாதிரி எந்த ஒரு ஸ்பெஷல் டேவாக இருந்தாலும் ஃபேமிலியோடு கோவிலுக்கு போயிட்டு ஒரு டின்னராவது சாப்பிட்டு வந்தால் தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக இருக்கும். அப்புறம் நாங்கள் 2 பேர் மட்டும் தேக்கால வீரமாகாளி அம்மன் கோவிலுக்கு போயிருந்தோம். பக்கத்துலேயே பாருங்கள் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இருக்கும், பூக்கடை, காய்கறி கடை, நிறைய ஜுவல்லரி ஷாப்ஸ் இருக்கும் இங்கே. அன்றைக்கி சித்ரா பௌர்ணமின்றதுனால கோவிலில் செம்ம க்ரௌடுங்க, பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு. நாங்கள் அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு முடிக்கவே ரொம்ப டைம் ஆச்சு. ஆனால் அன்றைக்கி அலங்காரம், பூஜை எல்லாமே சிறப்பாக இருந்துச்சு, ஸ்பெஷலான டேவாக இருந்துச்சு. நாங்களும் பொறுமையாக இருந்து பூஜை அர்ச்சனை எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு கிளம்பினோம். அன்றைக்கி ஃபஸ்ட்டு விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அம்மனுக்கும் அர்ச்சனை பண்ணோம். இங்கே அம்மனுக்கு முகம் அவ்வளோ அழகாக இருக்குங்க. அன்றைக்கி அலங்காரம் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் முருகர், வள்ளி தேவயானைக்கும் அலங்காரம் ரொம்ப கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அலங்காரம். இந்த கோவிலில் சாமி சிலை எல்லாம் பெருசு பெருசாக வச்சுருப்பாங்க. துர்கை அம்மனோட சிலை பாருங்கள் நல்லா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இந்த கோவிலுக்கு டூரிஸ்ட் நிறைய பேர் வருவாங்க. மற்ற கண்ட்ரிலேருந்து வர டூரிஸ்ட்டுக்கு நம்மளோட இந்த கோவில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எல்லாருமே ஃபோட்டோ வீடியோ எடுப்பாங்க. பெரியாச்சி அம்மன் பாருங்கள், சரி உங்களுக்கும் காட்டலான்னு வீடியோ எடுத்திருக்கேன்.
முன்னாடியெல்லாம் நாங்கள் எந்த ஸ்பெஷல் டேனாலும் நல்லா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த வாட்டி நாங்கள் குவைட்டாக கோவிலுக்கு போயிட்டு வர விஷயம் எங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சோன்னே, என்ன சார் நீங்கள் இதெல்லாம் சொல்லவே மாட்டேன்றீங்க, இப்போல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன்றீங்க அப்படின்ட்டு சடனாக சர்ப்ரைஸாக வந்து விசிட் பண்ணாங்க. இவங்க மதுரைக்காரங்க, கார்த்திகா சிஸ்டர் அண்ட் கைலாசம் அண்ணா. இவங்களுக்கு அன்றைக்கி கோவிலுக்கு வர பிளானே இல்லை. நாங்கள் தனியாக கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சோடனே அவங்க திடீர்னு கிளம்பி வந்து சடனாக எங்களை சர்ப்ரைஸ் பண்ணாங்க. எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. நம்ம இது மாதிரி அப்ராடில் இருக்கும்போது இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தானங்க நமக்கு வந்து உறவுகள். அன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு வந்ததும் எங்கள் கிச்சனில் இருந்து நிலாவை பார்த்தங்க. ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப கிட்ட இருந்த மாதிரி இருந்தது. நிலாவே சூரியன் மாதிரி ஜொலிச்சுதுங்க. அவ்வளோ பிரகாசமாக அதை சுற்றி அவ்வளோ அந்த ரிங்ஸு ரேஸ் எல்லாம் இருந்துச்சு. அத்தனை ரிங் இருந்துச்சு அதை சுற்றி. ரொம்ப கிட்ட இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நின்று ரசிச்சுட்டே இருந்தேன். பாருங்கள், நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல நிலா. இது நெக்ஸ்ட் டேங்க. நம்மளோட ரோபோட் வேக்யூம் கிளீனர். இது வந்து வேக்யூமும் போடும், மாப்பும் போடும், ரெண்டுமே சேர்ந்தும் போடும். எல்லாமே ஃபோனில் இருந்தே நம்ம செட்டிங்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இது தரையில் வேக்யூம் போடும்போது ஒரு மோடில் இருக்கும். கார்பெட்டுக்கு போன உடனே ஆட்டோமேட்டிக்காக அதுவே கார்பெட் மோடுக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போ வாங்க கிச்சனுக்கு போகலாம். என்னோடய கிச்சனோட ஓவர்வியூ பார்த்துடுங்க. அமேசான் அப்புறம் மீஷோலேருந்து வாங்கின ப்ராடக்ட்ஸ் வச்சு என்னோடய கிச்சனை எப்படி செட்டப் பண்ணியிருக்கேன், எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கேன்றது பார்க்கலாம் வாங்க. இந்த ஷெஃப் இது செட் ஆஃப் 2ல் வருங்க. இது வால் டெக்கோர் மாதிரியும் யூஸ் பண்ணலாம். இல்லை இதில் வந்து ஸ்பூனு, ரப்பர் பேண்ட் ஹேங் பண்ணி வைக்கிறது, இல்லை ப்ளக்கு ஏதாவது இதில் ஹோல்ட் பண்ணுற மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இது 3mm டேப்போடு வருது பின்னாடி. அப்படியே நம்ம வாலில் ஸ்டிக் பண்ணிக்கலாங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இது செட் ஆஃப் 2. இது ப்ரைஸ் வந்து 350 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இதை நான் ஜஸ்ட்டு டெக்கோராக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த செராமிக் ஜார்ஸ். இது செட் ஆஃப் 2ல் வருதுங்க. எனக்கு பார்த்த உடனே இதில் இருந்த அந்த டிசைன் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஆர்டர் பண்ணேன். ஆனால் எப்படி வந்து சேருமோன்னு நினச்சிருந்தேன், ஏன்னா செராமிக் இல்லையா. ஆனால் பார்த்தீங்கன்னா 2 சைடும் அதுக்கு சேஃபாக தெர்மாக்கோல் வச்சு பேக்கப் பண்ணி ரொம்ப சேஃபாக வந்து சேர்ந்தது. ஒன்றுத்தில் நான் வந்து காஞ்ச மிளகாவும், ஒன்றுத்தில் வந்து கல்லுப்பும் வச்சுருக்கேன். இது சூப்பராக இருக்குங்க. இது செட் ஆஃப் 2 வந்து 550 ருபீஸ்க்கு வாங்கினேன். அடுத்து இந்த கோஸ்டர்ஸ் வாங்கியிருந்தேன். இது செட் ஆஃப் 6ல் வருதுங்க. இதோட ப்ரைஸ் வந்து 366 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இது பார்க்கவுமே ரொம்ப அழகாக இருக்குது. இது வீட்டையும் நல்லா அழகுபடுத்தும், டெக்கோர் பீஸாக வச்சுக்கலாம். அதே மாதிரி சூடாக இப்போ டீ காஃபி எதாவது சர்வ் பண்ணுறோன்னாலும் இதை கீழே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த உடன் ட்ரே. இது 350 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது எல்லாமே கிச்சனில் ஆட் பண்ணும்போது கிச்சனுக்கே ஒரு தனி அழகு வருது. அப்படியே கீழே வைக்காமல் இது மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சு அது மேலே வைக்கும்போது இன்னுமே அதுக்கு லுக் என்ஹான்ஸ் ஆகுது. க்ளீனிங்கும் நம்ம அடியில் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மாதிரி அனிமல் பிளான்டர்ஸ் கூட மீஷோவில் கிடைக்கிது. குட்டி குட்டியாக அனிமல் பிளான்டர்ஸ். இதில் நான் மணி பிளான்ட் வச்சுருக்கேன். இது மாதிரி அங்கங்கே கொஞ்சம் க்ரீனரி பிளான்ட்ஸ் ஆட் பண்ணும்போது அழகாக இருக்கும். இந்த உடன் ட்ரேயில் நான் இது மாதிரி ஆயில் பாட்டில்ஸ், இது மாதிரி மணி பிளான்ட்டு, அப்புறம் இந்த கோஸ்டர்ஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதில் நம்ம பிளான்ட்ஸு நமக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ஆயில் பாட்டில் செட் ஆஃப் 2 வித் ஸ்டாண்டு ஈக்கியாலேருந்து வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த ஒயிட் கலர் ஸ்டாண்டும் ஈக்கியாலேருந்து தான் வாங்கியிருந்தேன். ஸோ ஓவராலாக நான் இப்படி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்.
இந்த சின்ன செராமிக் கண்டெய்னர் என்னோட பழைய டீ கப் செட்டோட வந்தது. அதை நான் பெருசாக யூஸ் பண்ணவே இல்லை. சரி, அதை எப்படியாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது. அதனால இதில் கொஞ்சம் ரப்பர் பேண்ட்ஸும் அந்த சிலிக்கான் ஹேண்டில் ஹோல்டர்ஸும் வச்சுருக்கேன் அதில். அதுக்கப்புறம் இந்த ஒரு பூ போட்ட செராமிக் ஜாடியில் சால்ட்டை போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். இப்போ வாங்க ஹாலுக்கு போகலாம். அடுத்து பார்க்க போகிற ப்ராடக்ட்டு இந்த டீ டேபிள் மேலே போட்டிருக்க டேபிள் கிளாத்து தான். இது நான் மீஷோலேருந்து வாங்கினேன். இது 180 ரூபீஸ்க்கு வாங்கினேன். கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது கூட குவாலிட்டி எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் இதையும் நான் மல்டிபிள் டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணால் கூட கலர் எதுவுமே ப்ளீட் ஆகலை. அந்த ப்ரைஸுக்கு இது குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. ஆல்மோஸ்ட் 6 months யூஸ் பண்ணிட்டேன். இன்னுமே அதோட கலர்ஸ் எல்லாம் வைப்ரண்ட்டாக இருக்குது. வாஷ் பண்ணாலும் குவாலிட்டி நல்லா இருக்குது. மீஷோவில் டேபிள் கிளாத் அப்படின்னு போட்டிங்கனாலுமே இது மாதிரி கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். வீக்கில் பெயிண்ட் பண்ணுறோம் இல்லையா, வால் பெயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம சட்டில் நியூட்ரல் கலர்ஸ் கொடுத்துட்டு எல்லாமே ஒரு நியூட்ரல் கலர் பேலட்டில் வச்சுட்டு இது மாதிரி பாப்அப் கலர்ஸ் மட்டும் அங்கங்கே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கொடுக்கும்போது நல்ல வைப்ரண்ட் லுக்காக இருக்கும். நம்ம மாற்றணும் போது கூட சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கும் ஆப்ஷன் இருக்கும். அடுத்த ப்ராடக்ட் இந்த உடன் ட்ரே. இது மீடியம் சைஸில் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இதில் ட்ரெடிஷ்னலாக இந்த எலிஃபெண்ட் பிரிண்ட்ஸோடு போட்டு கொடுத்துருக்கு. இதை மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் இப்போதைக்கு இந்த டீ டேபிள் மேலே வச்சுருக்கேன். இதில் ரிமோட்ஸு, எசென்ஷியல் ஐட்டம்ஸு, கொஞ்சம் பிளான்ஸ், அது மாதிரி டெக்கோர் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இது 250 ரூபீஸ்க்கு வாங்கினேன். பின்னாடியும் பாருங்கள், இதுக்கு 4 சைடுமே இது மாதிரி புஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி நல்லா இருக்குது. நீட் ஃபினிஷிங்காக இருக்குது. 2 பக்கம் ஹோல்ட் பண்ணிக்கிற மாதிரியும் இருக்குது. இது நீங்கள் டீ எல்லாம் சர்வ் பண்ணுறதுக்கு, டீ கப்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு, கெஸ்ட்டு வந்தால் சர்வ் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த கோஸ்டர்ஸ் செட் ஆஃப் 6. இது 4 கிச்சனில் வச்சுருப்பேன். 2 இங்கே ஹாலில் வச்சுருப்பேன். அது யூஸ் பண்ணும்போது தேவைக்கு ஏற்ற மாதிரி கிச்சனுக்கும் வீடு ஃபுல்லாகவுமே எங்கெல்லாம் டீ கப்ஸ் வைக்கிறோமோ, ஏன்னா அந்த டீ குடிச்சிட்டு வச்சா கீழே கரை அப்படியே படியும் பாருங்களேன். இதை வச்சு யூஸ் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இந்த சக்கலன்ஸ் பிளான்ட். இது ஆர்டிஃபிஷியல் சக்கலன்ஸு. இது செட் ஆஃப் 6ல் வருதுங்க. இதுவுமே நம்ம ரியல் பிளான்ஸ் வச்சோன்னா சக்கலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆர்டிஃபிஷியலில் இது மாதிரி அந்த குட்டி குட்டி அனிமல் பிளான்டர்ஸில் இதை வச்சோன்னா பார்க்குறதுக்கு ரியல் பிளான்ஸ் மாதிரியே இருக்கும். அஸ்தட்டிக்கலி ரொம்ப அழகாக இருக்கும். வீட்டுக்கு டெக்கரேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இதுவும் நான் மீஷோலேருந்து தாங்க வாங்கியிருந்தேன். அடுத்த ப்ராடக்ட் இது மாதிரி ஒரு வால் ஹேங்கிங். 2 உடன் பீசஸ் வச்சு ரோப்பில் பின்னுனா மாதிரி ஒரு மாடல் கொடுத்துருக்கோம். இது ரெண்ட் வீக்கில் இருக்கோன்னா ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி. நம்ம அப்படியே ஷெல்ஃப், ஃப்ளோட்டிங் ஷெல்ஃப் மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம தேவையான எசென்ஷியல் ஐட்டம்ஸும் வச்சுக்கலாம், இல்லை டெக்கோர் பீசஸும் வச்சுக்கலாம். இது நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்றதை பாருங்கள். இதுவும் மீஷோலேருந்து வாங்கின ஒரு ப்ராடக்ட் தான். அடுத்த ப்ராடக்ட் இந்த ஜூட் அண்ட் காட்டன் பிளான்டர். இது பேஸ்கெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் திங்ஸ் போட்டு வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம தொட்டியில் செடி வச்சுருந்தோன்னா அந்த தொட்டி அப்படியே இதுக்குள்ளே வச்சோன்னாலும் இதுக்கு இன்டீரியர் டெக்கரேஷனுக்கு ஒரு நல்ல லுக் கொடுக்கும். இதோட குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருந்தது. இது செட் ஆஃப் 259 ரூபீஸ்க்கு வாங்கினேன். இந்த ஒயிட் கலர் ஸ்டாண்ட் நான் ஈக்கியாலேருந்து வாங்கியிருந்தேன். இது 3 லேயரில் வருது. இதில் நான் ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வச்சுருக்கேன். அதுக்கு அப்படியே எடுத்து இந்த பேஸ்கெட்குள்ளே வைக்கும்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது.
மேலே வச்சுருக்கிறது ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டுங்க, அதுக்கு கீழே வச்சுருக்கிறது ரியல் பிளான்ட்டு. ஸோ அங்கங்கே ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டும் ரியல் பிளான்ட்டு, ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அது மாதிரி வந்து வீடு ஃபுல்லாக பிளான்ட்ஸ் நிறைய வச்சுருக்கேன். கீழே இருக்கிற பாட் இருக்குது இல்லையா, அந்த ப்ளூ கலர், அது செட் ஆஃப் 5ல் வந்துச்சுங்க. அது கீழேயே வந்து பிளேட்டும் இருக்குது. ஸோ தண்ணியெல்லாம் நம்ம ஊற்றும் போது கீழே அது வடியாமல் இருக்கும். இந்த பாட்டு கீழே வந்து இந்த ப்ளூ கலர் பாட்டு கீழே வந்து ஹோல் கூட இருக்குது. இதில் நான் மண் போட்டு ரியல் பிளான்ட் வச்சுருக்கேன். இந்த பாட்ஸ் செட் ஆஃப் 5ல் வந்துச்சுங்க. கீழே வந்து பிளேட்ஸோடு வந்துச்சு. 300 ருபீஸ்க்கு வாங்கினேன். குவாலிட்டி நல்லா இருந்துச்சு, சேஃபாக வந்துச்சு. நான் 4 பாட் வந்து வெளியே வச்சுருக்கேன். இந்த ஸ்டாண்டு கீழே உடன் ஸ்டாண்ட் வந்து லசாடா சிங்கப்பூர் வெப்சைட்டில் வாங்கினேன். இது மாதிரி 4 பாட் வெளியே வச்சுருக்கேன், 1 உள்ளே வச்சுருக்கேன். இதெல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸாக இருக்குது. வீட்டுக்கு உள்ளே மட்டும் இல்லைங்க, வீட்டுக்கு வெளியும் ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்குங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது கிச்சன் ஜன்னல்ல இருந்து பார்த்தா இந்த வியூ தான் இருக்கும். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னுமே மீஷோவோட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு இது மாதிரி வீடியோஸ் பார்க்க பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நான் அடுத்த ப்ராடக்ட்ஸும் இது மாதிரி நான் என்னென்னலாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றது வரப்போகிற வீடியோஸில் காட்டுறேன். வெளியே இந்த இலையெல்லாம் பாருங்களேன், ஒரு இலையும் அதாவது ஒரு மரத்தில் இருக்கிற இலை வந்து ஒரு கலரில் இருக்கும். டார்க் க்ரீன், லைட் க்ரீன் அப்படின்ட்டு சமைச்சிக்கிட்டே இருப்பேங்க. ஏதாவது தாளிச்சிட்டு ஏதாவது வேகும்போது அப்படி ஜன்னலில் வந்து நின்றுனாலுமே ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரு இளையராஜா சாங்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு சமைச்சிக்கிட்டே பாட்டு கேட்டுக்கிட்டு இது மாதிரி அப்பப்போ ஜன்னலில் வந்து நின்றுக்கிட்டு நான் குக்கிங் என்னோடய வீட்டு வேலையெல்லாம் செய்வேன். வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே வீட்டுக்கு வெளியும் பாருங்கள் எவ்வளோ க்ரீனரியாக இருக்குது. இது மாதிரி வீடியோஸ் பார்க்க பிடிச்சிருக்கா, இது மாதிரி கண்டென்ட் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அடுத்து வர வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.